வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அசோக் குமாருக்கும் நம்ம வர்ஷினிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஆனால் போலி அசோக் குமாரின் முகத்திரையை கங்காவை கூட்டி கொண்டு விட்டு நம்ம விஷால் கிழிச்சு எறிகிறாங்க. இவன் உண்மையான பேர் பழனி, நம்ம அசோக் குமார் இல்லை அம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சுபத்ரா அப்படியே நடுங்கி போகிறாங்க. என்ன விஷால் சொல்கிறா? ஆமாம், நீங்கள் அசோக் குமாரை நேரில் பார்த்தது இல்லை, அதனால் இதை யாரோ சாதகமாக பயன்படுத்தி போலியானவனை கொண்டு விட்டுருக்க. உண்மையாட்டு இந்த கங்கா நிற்காங்களே, இவங்களோட மாப்பிள்ளை தான் இந்த பழனி, நம்மகிட்ட அசோக்குமாரனி வேஷம் போட்டுட்டு இருக்கான். இவன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு தொலியை விரிச்சு வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்ஷினியோட நகையை திருடி இந்த அசோக்குமாரா நம்மகிட்ட ஏமாத்திருந்த இவன் தான் இந்த கங்காட்டை கொண்டு கொடுத்தது. இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே சுபத்ரா நடுங்கி போகிறாங்க. நல்ல வேலை வர்ஷினியை கொண்டு இந்த அசோக்குமாருக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருந்தேன்னா நான் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்க பார்த்தேன் அப்படின்னு அரண்டடிக்கிறாங்க சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் வர்ஷினியை நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாக சொல்கிறாங்க. வர்ஷினி ரொம்பவே கவலையாக இருக்காங்க. நான் இதுக்கு எப்படி நிச்சயதார்த்தத்தை ரெடியாவேன், எனக்கு ராகவ தான் கல்யாணம் பண்ணணும், ராகவோட குழந்தை என் வயிற்றில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நேரம், இசை உன்னையும் நான் எப்படியும் ராகவையும் சேர்த்து வைக்கிறது எங்கள் பொறுப்பு, அந்த அசோக்குமார் உண்மையானவே இல்லை, நடிக்க வந்திருக்கான், போலியானவே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவன் ஒரு பித்தலாட்டக்காரன், அவனை கண்டிப்பாக தோல்வி இருக்கணும். அவனுக்கு ஏற்கனவே கங்கானி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிருக்கு. அந்த கங்காவுக்கு தான் இந்த அசோக்குமார் உன்னோட நகையை திருடி கொண்டு போய் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம கங்காவையும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வர வச்சு அவனோட முகத்திரையே கிழிக்க விஷால் திட்டம் போட்டிருக்காரு. அதனால நீ கவலைப்படாத, நீ எப்படியும் ராகவ் கூட சேர்ந்து வாழது உறுதி அப்படின்னு அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமா? ராகவுக்கு தெரியாது, எனக்கும் விஷாலுக்கும் தெரியும். நாங்கள் உண்மையை இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரிக்கா நீ இவ்வளோ சொல்லலை, நான் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னு நம்ம வர்ஷினி நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாரும் தயார். அப்படி இருக்க நேரம் வர்ஷினியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அழைச்சி சொல்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்ம ருக்குவும் இசையும் சேர்ந்து வர்ஷினியை அழைச்சிட்டு வராங்க. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்த்துட்டு இவன் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லை, காலம் ஃபுல்லாக இப்படியே இருந்து சாகுடி, நாங்கள் ஏற்பாட்டில் தான் இருக்கான் இந்த அசோக்குமார், அவன் எவ்வளோ பெரிய பித்தலாட்டையக்காரனி எங்களுக்கு தெரியும், அவன் உனக்கு கழுத்தில் தாலி கட்டிட்டு உன்னை ஏமாற்றிக்கிட்டு அவன் போக போகிறான், எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நீ கோவிந்தோன்னு வீட்டில் தனியாக இருந்து புலம்ப போகிற அப்படின்னு அந்த இடத்துல செமையாக சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம ஏன்னா கங்காவை கூட்டிக்கிட்டு நம்ம விஷால் வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா என் மருமக வந்தாச்சு அப்படின்னு வர்ஷினியை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. அதே நேரத்தில் நம்ம விஷால் அந்த கங்காவை கூட்டி கொண்டு விட்றாங்க. என்னப்பா இது யார் அப்படின்னு சுபத்ரா கேட்காங்க. அம்மா, இதை இங்கே தெரியக்கூடிய ஆளுக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம், அசோக்குமாருக்கு கையும் காலம் ஓடலை, நம்ம பொண்டாட்டி கங்காவை கொண்டு இங்கே கொண்டு விட்டுட்டா உண்மையான பேர் பழனி, இவன் இவ்வளோ ஏமாற்றி வர்ஷினியை கல்யாணம் பண்ண அளவுக்கு துணிஞ்சிட்டாமல, இவனுக்கு இப்போவே சரியான பாடம் புகட்டியாகணும் அப்படின்னு அந்த இடத்துல அம்மா, இப்போ நீ நம்ம அன்னை அசோக்குமார் நீ இவனை நினச்சிட்டு இருக்கல, இவனுக்கு ஒரிஜினல் பேர் பழனி, இவனும் இந்த நிக்காங்களே கங்கா இவங்களும் கணவன் மனைவி, அதுக்கான எவிடன்ஸ் இந்த ஃபோனில் ஃபோட்டோ இருக்குது பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டு, ஆமாம், அப்போ கங்காவிட்ட என்னம்மா இதெல்லாம் உண்மையா, இது என் பையன் அசோக் இல்லையா? இல்லைங்க பழனி, என்னோட புருஷன் தான் இவர் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி பெண்களை ஏமாற்றி வாழறதே இவருக்குள்ள பொழப்பாக போச்சு. இப்போ கூட யாரோ பணம் தராங்க அப்படின்னு தான் இவர் இந்த வர்ஷினியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுக்கு உங்கள் பையனாக நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், உங்கள் பொண்ணு உங்கள் மருமக வர்ஷினிக்கு செய்து வச்ச நகையெல்லாம் திருடி என்கிட்ட கொண்டு தந்து அதை தான் நான் அடகு வைக்க போன நேரம், உங்கள் பையன் விஷால் கையும் களவுமா என்ன அதிகாரிகளை வச்சு பிடிச்சிட்டாங்க. அப்போ தான்
தெரியுது, உங்கள் குடும்பத்தில் தான் இப்போ வில்லங்கம் பண்ணதுக்கு என் மாப்பிள்ளை பழனி வந்திருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என் வாழ்க்கையும் காப்பாற்றணும், அதுக்காக இந்த பழனி கண்டிப்பாக வர்ஷினியை கல்யாணம் பண்ணக்கூடாது, என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு ஏமாத்தினவே என் கூட தான் இருக்கணும், அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன், உங்கள் பையன் வர சொன்னோன்னே நானும் வந்த காரணம் இதுதான் அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு தலையே சுற்றுது. என் பையன் அமெரிக்காவிலேருந்து வர அசோக்குமார், அவனுக்கு வர்ஷினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வர்ஷினிக்கு நான் வந்து ஏற்கனவே இந்த வீட்டு மருமகளாக ஆகுவேன்னு சொல்லிக்கிட்டு கடைசி நேரத்தில் ராகவ் வந்து ஸ்ரீஜா குளத்தில் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. வர்ஷினிக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு அவங்க இன்னொரு பையன் இருக்கான், அதை வச்சு ஈடு செய்திடலான்னு பார்த்தேன், ஆனால் இப்படி ஒரு பேரிடி என் தலையில் விழுந்துட்டேன், இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து அப்படியே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் அத்தை நீங்கள் வந்து கவலைப்படாதுங்க, வர்ஷினிக்கு உங்கள் ஒரிஜினல் பையன் அசோக்குமார் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறாங்க. நம்ம வர்ஷினியை பார்த்து, இந்த பாரு நீ சந்தோஷமாயிரு, இந்த ஸ்ரீஜாவின் முகத்திலேயே கூடி சீக்கிரம் கிழிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு நீ வர்றது உறுதி தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயோ இந்த அசோக்குமாரை அடின்னு விஷால் வந்து அடிக்க போகிறான் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா அப்படியே அரண்டு போய் நிற்க நேரம், விஷால் வந்து கரெக்டாக வந்து அசோக்குமாரை அடித்து, டே எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் வந்து நீ ஏமாற்றி திட்டம் போட்டு அவளத்தையும் சுருண்டிட்டு போகலான்னு நினச்ச அப்படின்னு வந்து அடித்து விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, உன் பின்னணியில் யார் இருக்காடா சொல்லு, நீ வந்து யார் சொல்லி இங்கே வந்து நடித்த, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நம்ம ஸ்ரீஜாவுக்கு சங்கருது, ஐயையோ என்ன போட்டு கொடுத்துட்டானா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்க நேரம், இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் மூத்த பையன் வர்றதாட்டு கேள்விப்பட்டேன், அதனால தான் அவன் முன்பின் பார்த்தது கிடையாதுன்னு தான் நான் வந்தேன், இல்லாமல் ஸ்ரீஜாவை கோர்த்து விட்டால் ஸ்ரீஜா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா நீ, அந்த அசோக்குமார் வந்து போலியாக நடித்த நபர் வந்து நம்ம ஸ்ரீஜாவை சிக்க வைக்காமல் வந்து ஏமாத்துறாங்க, ஆனால் நீ அதையோ ஏமாத்துறான்னு நல்லா தெரியுது, இதுக்கு பின்னாடியில் நிச்சயமாக ஸ்ரீஜா தான் இருக்க போகிறாங்க, அவங்கள நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷால் வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நிச்சயதார்த்த வேலைகள் அப்படியே வந்து புஸ்வானம் போல் போயிட்டு, ஏமா நிச்சயதார்த்தம் இனி வேண்டாம், போலி அசோக்குமார் நீ வந்து விரட்டி அவரை கழுத்தை குத்தி வீட்டை விட்டு விரட்டி தள்ளுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவ், நீ தைரியமாக இரு வர்ஷினி, உனக்கு நான் தான் என்றைக்குமே நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைய நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் உண்மையை நான் அம்மாவுக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு நல்ல வேலை நம்மளை கோர்த்து விடாமல் போயிட்டான், இப்போ கோர்த்து விட்டான்னா நம்ம ரெண்டு பேர் பாடையும் என்ன ஆயிருக்கும் சிந்து அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை பார்த்து சொல்கிறாங்க. சிந்தாமணி கவலைப்படாதுங்க, நம்மளை தான் மாட்டி விடலை, சுபத்ரா இடத்துக்கு வரணும்னா இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் நம்ம பண்ணினாதான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி இந்த விஷால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், நான் எப்படியாவது இந்த சுபத்ராவை பழி வாங்கணும் அப்படின்னு வந்து எவ்வளோ திட்டத்தை போட்டாலும் இந்த விஷால இசையும் எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. இனி அடுத்ததாக ஏதாவது ஒரு திட்டத்தை போடணும் அப்படின்னு வந்து திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க.